30 தடவை ஜாப் ரிஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் 10 தடவை யூனிவர்சிட்டி ரிஜெக்ட் ஆகுறாரு. ஆனால் இன்னைக்கு அவர் ஒரு பெரிய பில்லியனர். ஒரு சீனாவில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் பார்த்தீங்கன்னா ஜாக்மா. இவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேச வராது, மேக்ஸ்லேயும் ரொம்ப வீக். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அவர் இருக்காரு. அப்படியே வளர ஆரம்பிக்கிறாரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா KFC அப்படின்ற கம்பெனியில் ஜாப் இன்டர்வியூ போறாரு. மொத்தமாக அங்கே 24 பேர் இருக்காங்க. அதில் 23 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ஃபெயில் ஆகுறாரு. அவர் தான் ஜாக்மா. அதுக்கப்புறம் இவர் சரி யூனிவர்சிட்டியில் மேல் படிப்பு படிக்கலான்ட்டு கிட்டத்தட்ட ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் 10 டைம் அப்ளை பண்ணுறாரு. 10 டைம் ரிஜெக்ட் ஆகுறாரு. இப்படியே அவங்களோட ஃபேமிலியே சொல்ல ஆரம்பிச்சாங்க, நீ வேஸ்டடா, நீ எதுக்கும் ஆக மாட்டா அப்படின்ற மாதிரி. அவர் ஒன்று மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தாரு, டுடே இஸ் டிஃபிகல்ட், டுமாரோ இஸ் மச் மோர் டிஃபிகல்ட், பட் டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி. இவர் ஒரு ஷிப்பிங் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதுதான் அலிபாபா. கிட்டத்தட்ட அலிபாபா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானுக்கு ஈக்குவலாக அலிபாபா இருக்கும். இப்போ ஜாக்மா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்லியனர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர்.